சூப்பர்ரா டேய். சூப்பர்ரா டேய் ஏய் மாஸ்டர் டேய். கலக்கிட்டேடா. மச்சான் அடுத்த வர பாஸ் ஃபைட் இதை விட கஷ்டமா இருக்கும்டா. இல்லடா டேய் ஆல்ரெடி இந்த கேம் விளையாடி இருக்கேன்டா. இந்த கேம் பேர் கூட எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் யார், நான் யார், நான் எங்கே இருக்கேன், இப்படி எதுவுமே எனக்கு தெரியலை. திடீர்னு எங்கேருந்தோ இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? ஹலோ, என்ன முடிவெடுத்திருக்க அருண்? என்ன முடிவு பண்ணணும்? அருண் விளையாடாத, இது முக்கியமான விஷயம். இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் யார்? யாரா ஃபோனில்? ரியாடா. என்ன சொல்கிறான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? கேர்ள் ஃப்ரெண்டா? The number you have dialed is currently busy. Please try later. The number you have dialed is currently busy. என்ன ஆச்சு எனக்கு? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை? என் ரூமில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கணும். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. டேய் எங்கடா போகிற இவ்வளோ வேகமா? யாரா நீங்களாம்? என்னை விடுங்க, நான் போகணும். டேய் ஒரு நிமிஷம் நில்றா, சொல்கிறத கேள்றா, என் கூட வாடா. டேய் உன் ஃபோனில் ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சுருப்பேன், அது ஃபஸ்ட்டு போய் பாரு, ஓகேவா? போ. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவன் கண்டிஷன் சரியாகவே மாட்டேங்குது. ஆமாண்டா, மோசமாயிட்டே தான் இருக்குது. அருண், நீ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆன்டிரோக்ரேட், ரெட்ரோக்ரேட், ஹைப்ரிட்னு ஒரு ரேர் அம்னீஷியா கண்டிஷன் உனக்கு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட் காரணமாக உனக்கு மெமரி ஃப்ளஷ் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது. இனிமேல் நடக்க போகிறதும் உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது.
அட் நைட் யுவர் பிரெயின் ரீசெட்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் நீ ஒரு புது மனுஷனாக தான் எழுந்திருப்ப. ஸோ எவ்ரிடே நடக்க போகிறத ஒரு டைரி மாதிரி போட்டு வச்சுக்கோ. நைன்டீன் 1985 கிளைவ் வியரிங்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ரேரான கண்டிஷன். ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் அவரோட மெமரி மொத்தமாக வாஷ் ஆகிடும், நம்ம அருண் மாதிரி. அவருக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே அவரோட டைரியில் நோட் பண்ணி வச்சு தான் வாழ்ந்தார். டெய்லி என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இப்படி எல்லாமே அந்த டைரி பார்த்தா தான் அவருக்கு தெரியும். நம்ம எல்லாரும் நேற்று நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுட்டோம், நாளைக்கு என்ன ஆகும்னு பயந்துட்டுமே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் கிளைவுக்கு நேற்று நினைவில்லை, நாளைக்குன்னு ஒரு விஷயம் கிடையாதுன்னே சொல்லலாம். அவருக்கு இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான். அடுத்த நிமிஷம் நமக்கு உறுதி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம யாரையும் காயப்படுத்த மாட்டோம், எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட மாட்டோம். இந்த நிமிஷம் உங்கள் கூட இருக்கிற மக்கள்கிட்ட அன்பாக இருங்க. ஏன்னா ஞாபகங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட அடையாளம்.